உங்கள் டாக்டர் சசிகலா வெங்கடேசன் ஃபிசியோதெரபிஸ்ட். திஸ் இஸ் யுவர் ஷோல்டர் ஜாயிண்ட் சீரிஸ் பார்ட் 4. இந்த வீடியோவில் ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்க்கு உங்கள் கை ரெண்டுத்தையும் டேபிள் மேலே வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நீ பெயின் எதுவும் இல்லை, நீ இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் குவாட்ரிபட் பொசிஷனில் கூட இந்த எக்ஸசைசஸை பண்ணலாம். நீ ரெண்டுத்தையும் பெண்ட் பண்ணி ஃப்ளோரில் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பொசிஷனில் உங்கள் அஃபெக்டட் ஆர்மை, பெயின்ஃபுல் ஆர்மை மேலே ஃப்ளெக்ஷனுக்கு லிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் டவுன். இது 10 repetitions பண்ணுங்க. And then your second exercise is for your abduction. Abductor muscle strengthen பண்றதுக்கு இதே பொசிஷன்ல இருந்து உங்க கையை சைட் வைஸ்ல மேலே வரைக்கும் தூக்கிட்டு அகைன் இது பண்ணும்போது உங்க ஸ்கேப்புலர் மசில்ஸ், அப்பர் பேக் மசில்ஸை ஸ்லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ் இஸ் ஃபார் யுவர் ரொட்டேஷன். உங்க கையை இதே மாதிரி எடுத்துட்டு எல்போவை 90 degree ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரொட்டேஷனில் பேக்வர்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் தென் பேக் டு த பொசிஷன் அகெயின். அதே இந்த எக்ஸசைஸஸை 10 repetition 2 sets அண்ட் twice a day for 2 weeksக்கு கண்டினியூஸாக பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தோணுச்சுன்னா யூ கேன் ஹாவ் அ 1/2 kg டம்பிள், இல்லைன்னா 1 kg டம்பிள், இல்லை 2 kg டம்பிள். எந்த அளவுக்கு உங்கள் டாலரபிலிட்டி இருக்கோ அதுக்கு பொறுத்து வெயிட் கப்ஸ், அப்படி இல்லைன்னா வீட்டில் சும்மா வாட்டர் பாட்டில், 1/2 liter வாட்டர் பாட்டில், இல்லை 750 ml வாட்டர் பாட்டில் கையில் வச்சு பண்ணலாம். உங்களோட ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைசஸ்க்கு உங்கள் டேபிளில் கையை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹீல்ஸ் இப்படி இருக்குன்னும் போது உங்கள் ஹீல் இப்படி லிஃப்ட் பண்ணி உங்கள் அப்பர் பாடியில், உங்கள் ஷோல்டரில் உங்கள் பாடி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணி லோட் பண்ண போகிறோம். ஸ்லோவாக லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு 10 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் பேக் டு ரிலாக்ஸ். அதே மாதிரி அகெயின் பண்ணிவிட்டு 10 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பேக் டு ரிலாக்ஸ். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இதை விட லோ ஸ்டூல்லையோ இல்லை ஃப்ளோர்லையோ பிளாங்க் பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். 10 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 sets 10 repetitions அண்ட் ஃபார் 2 weeks. நெக்ஸ்ட் உங்கள் ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பில்லோ எடுத்து வால்க்கு அகைன்ஸ்டாக வச்சுட்டு உங்கள் 5 ஃபிங்கரையும் ஸ்ப்ரெட் பண்ணி அதில் வைங்க. மேக் ஷூர் யுவர் ஷோல்டர் ஜாயிண்ட் இஸ் 90 degree அப்டக்ஷன். அதை அப்படியே ஒரு ஜென்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 10 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். டோன்ட் லேன் ஆன் டு த உங்களோட எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் மூலயமா, உங்கள் பாம் மூலயமா உங்கள் ஷோல்டர் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இது. ப்ரெஸ், ஹோல்ட் ஃபார் 10 seconds அண்ட் ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 repetitions 3 sets twice a day and for 2 weeks. Thank you for watching this shoulder joint series. இதையும் தாண்டி உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்ல இஷ்யூஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. We'll ping you privately for further consultation. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் டு தம். தேங்க்யூ.